முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த ஒத்துழைக்கவும் மத்திய அரசு கேரளாவுக்கு அறிவுறுத்த வலியுறுத்தியும் தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபையில் வியாழனன்று முதல்வர் பன்னீர்செல்வம் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு ஏற்ப முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த கேரள அரசு ஒத்துழைக்க வேண்டும். இது தொடர்பாக மத்திய அரசு கேரளாவிற்கு அறிவுறுத்த வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிந்தார். இதைத் தொடர்ந்து குரல் ஓட்டெடுப்பில் இந்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக பால் விலையேற்றம் குறித்து கொண்டுவரப்பட்ட சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த முதல்வர் பன்னீர்செல்வம், கட்டுப்படியான கொள்முதல் விலை, தனியாரை விட குறைவான விற்பனை விலை என்ற அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறினார். மற்றொரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் போது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா 110 விதியின் கீழ் வெளியிட்ட 430 திட்டங்களில் 424 திட்டங்களுக்கான அரசாணை வெளியிடப்பட்டு பணி நடந்து வருவதாக முதல்வர் பன்னீர்செல்வம் கூறினார். அதிலும் குறிப்பாக சட்டமன்ற திமுக குழுவின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதே 110 விதியின் கீழ் செய்யப்பட்ட அறிவிப்புகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என ஒரு உண்மைக்கு மாறான பிரச்சாரத்தை மேற்கொண்டார். மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே இதற்கு தக்க பதிலடி கொடுத்தார்கள். அப்போது வரை 430 திட்டங்கள் தன்னால் அறிவிக்கப்பட்டன என்றும் அதில் 424 திட்டங்களுக்கு அரசாணைகள் வெளியிடப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் அவற்றில் சிலவற்றை பற்றி எடுத்துரைத்தார்கள். சொத்து சேர்ப்பு வழக்கில் முதல்வர் ஜெயலலிதா பதவி இழந்ததை தொடர்ந்து நிதியமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் முதல்வராக பொறுப்பேற்றார். ஏற்கனவே முதல்வராக பன்னீர்செல்வம் இருந்தபோது சட்டசபை நடக்கவில்லை. இந்நிலையில் அதிமுக ஆட்சியில் முதல்வராக ஜெயலலிதா இல்லாத நிலையில் ஓ பன்னீர்செல்வம் முதல்வரான நிலையில் முதல் சட்டசபை கூட்டம் வியாழனன்று நடந்தது. நிதியமைச்சர் பொறுப்பையும் வகிக்கும் முதல்வர் பன்னீர்செல்வம் தனது நிதியமைச்சருக்கான இருக்கையில் அமர்ந்து சபை நடவடிக்கைகளில் பங்கேற்றார்.